ஒரு வெள்ளரிக்காய், அதாவது பெரிய வெள்ளரிக்காய், நாட்டு ரக வெள்ளரிக்காவா இருக்கணும். இன்னைக்கு நம்மளுக்கு வந்து சின்ன இந்த சைஸ்ல ஒரு வெள்ளரிக்காய் கிடைக்குது. அதுல வந்து ஒரு டார்க் வந்து பாட்டில் கிரீன் கலர்ல இருக்கும். அந்த வெள்ளரிக்காய் வாங்காதீங்க. பெரிய நாட்டு வெள்ளரிக்கான்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் வரி வரியா இருக்கும். பழுத்த வெள்ளரிக்காய் இல்லாம நாட்டு வெள்ளரிக்காய், ஒரு கிரீன் ஷேப்ல அங்கங்க வந்து ஒயிட்ல கோடு கூட இருக்கும். அந்த வெள்ளரிக்காய் வந்து வாங்கிக்கோங்க. அப்புறம் ஒரு கேரட். இப்போ வெள்ளரிக்காவை நீங்க 11 மணிக்கு சாப்பிட்டுக்கலாம். கேரட்டை நீங்க வந்து 3 மணிக்கும் அந்த மாதிரி எப்போ வேணா சாப்பிட்டுக்கலாம். இல்ல சார் நான் வந்து கேரட்டை சாப்பிட்டுறேன், கேரட் நீங்க காலைல சாப்பிட்டுக்கலாம் தாராளமா. ஒரு கேரட் தான், 2 3 கேரட்லாம் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு வெள்ளரிக்காய் தான். உங்களுக்கு எந்த சைஸ் என்ன போதுமோ அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா பெரிய வெள்ளரிக்காய் வந்ததுன்னா அதுல பாதி காலையில, பாதி வந்து ஒரு 2 3 மணிக்கு அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இதை சாப்பிட்டு முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா டின்னர் டைம் ஆயிடும். டின்னர் டைம் வந்து கரெக்டாக வந்து 12:30 to 1:30க்குள்ள டின்னர். டின்னர் வந்து நீங்கள் நார்மலாக வந்து ஒயிட் ரைஸே எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா அது ஒரு கப்பு சாதமாக தான் இருக்கணும். டேஸ்ட்டாக இருக்குது, இல்லை நான் காலையிலேருந்து சாப்பிடல ரொம்ப பசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அப்படின்னா இந்த டயட் என்ன பண்ணும், உங்களுக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பசி எடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால நீங்கள் மாட்டுட்டு வந்து வேற பொருளெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் வந்து ஃபேட் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இந்த 12:30 to 1:30க்குள்ள ஒயிட் ரைஸு, அதுக்கு நீங்கள் என்ன குழம்பு வேணால் வச்சு சாப்பிட்டுக்கலாம். எந்த சைட் டிஷ் எது வேணால் சாப்பிட்லாம், அது உங்களுடைய ஆப்ஷன் தான். ஸோ மதியம் ஒயிட் ரைஸு கொஞ்சமாக ஒரு கப்பு ஒயிட் ரைஸோட எது வேணால் சாப்பிட போகிறீங்க. அதுலேருந்து திரும்ப ஒரு 3 மணிக்கெல்லாம் வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம முன்ன சொன்ன மாதிரியே காலையில் அந்த வெள்ளரிக்காவை பாதி சாப்பிட்லாம், இல்லை ஒரு கேரட் சாப்பிட்லாம். இல்லை சார் நான் கேரட் நடுவில் சாப்பிட்டேன் எப்பயாவது பசி எடுத்தது அப்படின்னா ஏதாவது ஒரு பழம். டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு நம்ம பழத்தை பற்றி பேச ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்துட்டு அதில் ஏதாவது ஒரு பழத்தை வந்து நீங்கள் வந்து மதியம் 3 மணிக்கு இல்லை 4 மணிக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழம் சின்ன ஒரு பவுலில் வந்து அந்த பழத்தை வந்து சாப்பிடலாம். எக்காரணத்து கொண்டும் இந்த டயட் ஃபாலோ பண்ணும்பொழுது பால், சர்க்கரை சேர்க்கக்கூடாது.